ஆண்டவருடைய வேதத்துல இருக்கிற கடைசி புத்தகத்துல மகிமையான பாடங்களை நம்ம படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு நாளைக்கு மறக்கிற பாடங்கள் அல்ல இது. இது கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பதற்காக நம்ம படிக்க வேண்டிய மிக அத்தியாவசியமான பாடங்கள். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு அது ரொம்ப பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம். ஆனா அதை அறிந்து அந்த சத்தியத்துல அந்த தியாலஜில நம்ம வளர்வது ரொம்ப அவசியம். ஏன்னா எந்த காலத்திலயும் நம்ம ஃபியூச்சர்ல ரெவலேஷனை எடுத்து படிச்சோம்னா, இந்த தெளிவெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது நமக்கு ரொம்ப வெளிச்சம் கொடுக்கறதாக, ஆறுதல் தெளிவு கொடுக்கறதாக, அந்த வசனம் வழிநடத்தல் கொடுக்கறதாக அந்த வசனங்கள் நமக்கு இருக்கலாம். அதன் தெளிவாக நம்ம பார்த்துட்டு வரும்போது மற்ற புத்தகங்கள் மாதிரி இது இல்ல. இது நம்ம பார்க்கிறோம், அபாக்கலிப்டிக் லாங்குவேஜ், அதாவது ஒரு அடையாள மொழியாக ரெவலேஷன் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம முன்பதாகவே பார்த்தது நம்ம காண்றது உண்மை இல்லை, ஆனா அதை நம்ம நம்புறதே இல்லை இல்லைங்களா? நம்ம பார்த்து கண்ணால் பார்த்தா தான் அப்படின்னு, அதை பார்த்தா நான் நம்புறேன்னு. பார்க்கறது உண்மை இல்லை, பார்க்கறது உண்மையே இல்லை. காணுகிற காரியங்கள் அநித்தியமான காரியங்கள், காணாத காரியங்களோ நித்தியமான காரியங்கள் வேதம் நமக்கு சொல்லுது. பார்க்கறது நிலையா இல்லாதது, பார்க்கறது உண்மை இல்லை, மாறக்கூடியது. அதனால பார்க்காததுதான் உண்மை. பார்க்கறத வச்சு நம்ம எடை போடுகிறவர்களா இருந்தோம்னா ரொம்ப தப்பான விதத்துல எடை போட்டுருவோம், ரொம்ப தப்பான விதத்துல ஏமாந்து போயிருவோம். பார்க்கறது இல்ல முக்கியம், காணாத காரியங்கள் முக்கியமா இருக்கிறது. பார்க்கறது ஒரு விதத்துல நம்மளை ஏமாத்திர கூட செய்யும். ஆவிக்குரிய உலகம் உண்மையான உலகம். ஆனா அந்த ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு ரெவலேஷன் நமக்கு எடுத்து காட்டுது. என்ன நடக்குது? நமக்கு ஒரு சத்துரு உண்டு. ஆனா காணுகிற உலகத்துல அப்படியே தெரியுது நமக்கு ஒரு பெரிய எனிமி இருக்கிற மாதிரி, நம்மள எப்ப பார்த்து துரத்திட்டு வர மாதிரி, நம்ம இங்க அங்க கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் எப்போ ஷூட் பண்ணுவான்னு தூங்கும் போதெல்லாம் அப்படியா நம்ம இருக்கிறோம், ஆறாம இருக்கிறோம் இல்லைங்களா? இன்னும் ஆகாத மாதிரி, நமக்கு ஒண்ணுமே ஆகாத மாதிரி ஒரு இது இருக்கிறோம். பாருங்களேன், காணுகிற உலகம் நம்மள ஏமாத்துது. ஆனா நமக்கு ஒரு பரம எதிரி உண்டு. காணுகிற உலகம் நம்மள ரிலாக்ஸா ஆறாம இருக்க செய்யுது. ஆனா காணாத உலகம் ரெவலேஷன் நமக்கு உண்மையை எடுத்து காட்டுது. காணாத உலகத்தை பத்தி நமக்கு எடுத்து காட்டுறத பாக்குறோம். இதுல நமக்கு இருக்கிற பரம எதிரி சாத்தான். சாத்தானும் அவனுடைய தந்திரமான திட்டங்களும் நமக்கு எடுத்து காட்டுது. ஒரு வசனம் படிங்க, 2 கொரிந்தியர் 2:11 பவுல் ஒரு முக்கியமான காரியத்தை அங்க சொல்றார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியணும்ன்றாரு, சபைக்கு தெரியணும்ன்றார். அதனாலதான் அவர் சபைக்கு பேசும்போது சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதனாலதான் பவுல் அது சொல்றாரு, நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு எப்படி சொல்ல முடியுது? ஏன்னா அந்த சபைக்கு பவுல் சொல்லி கொடுத்திருப்பார், இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள், இப்படி எல்லாம் உங்களை அட்டாக் பண்ணோம்னு சொல்லி கொடுத்திருப்பார். அதனால அந்த சாத்தானுடைய தந்திரங்களை பத்தி பார்த்துட்டு வரணும், ஒரு படமாக பார்த்துட்டு வரும். நம்ம பார்த்திருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழிக்கிற முயற்சியில அவன் பெரிய தோல்வி அடைந்து பரலோகத்துல இருந்து தள்ளப்பட்ட அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். அந்த தோல்வி அடைந்த அந்த அடிபட்ட பாம்பாக மிகுந்த கோபத்தோடு அந்த பெண்ணை விரட்டுறத பார்த்தோம். அந்த பெண்ணுக்கு 2 சிறகுகள் கிடைத்து பராமரிப்பதற்காக வனாந்திரத்துல பாதுகாக்கப்படுறத நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அதெல்லாம் யாத்ராம படத்துல வர்றத பாக்குறோம். இதான் சபை, அந்த பெண்ணுதான் சபை. சபைனா என்ன? சபை இந்த உலகம், இந்த உலகத்தை விட்டு வனாந்திரத்துக்கு ஓடி இருக்கிறது தான் சபை. சபை உலகத்துல இருக்கிறது இல்ல, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். உண்மையான சபைகள் இதோ தேவ கோபாக்கின இந்த அழிவான உலகத்துக்கு வரப்போகுதுன்றதை அறிந்து வனாந்திரத்துக்கு ஓடி போயிட்டது தான் சபை. உலகத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது சபை. இந்த உலகத்தோடு அந்த சபை இல்ல, அது வனாந்திரத்துல ஓடிருச்சு. ஏன் வனாந்திரத்துக்கு போகுது? வனாந்திரத்தின் மூலமாக அந்த பரலோக கானானை தேடி போறதுதான் சபை. இந்த உலகத்துல இல்ல, உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்லன்னு இயேசு சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்துக்கு பெரிய அழிவு வரப்போகுது, கோபாக்கினை வரப்போகுது, வந்துகிட்டு இருக்க நெருப்பு. இந்த சோதம் குமார்ல இருந்து ஓடின மாதிரி ஓடி உலகத்துக்கு வெளியில இருக்கிறது தான் சபை.
அதான் நம்ம பாக்குறோம் இங்க பாருங்களேன். அது வனாந்திரத்தில் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த வனாந்திரத்துல அந்த மாதிரி உலகத்துல இராத சபைக்கு பரலோக கானானை நோக்கி போற சபையை அழிக்கணும்ன்றதுக்காக அந்த சாத்தான் பலவிதமான கள்ள போதகத்தை ஒரு புயலாக ஒரு வெள்ளமாக அனுப்புறத நம்ம பயங்கரமா பார்த்தோம் போன வாரம். பலவிதமான கள்ள போதகம். அந்த மாதிரி காலத்துல தான் நம்ம வாழ்றோம் இல்லைங்களா? இது என்னவோ நம்ம எத்தனையோ நூற்றாண்டுக்கு பேசுற மாதிரி இல்ல, நம்ம காலத்துக்கு இது பேசு. அந்த மாதிரி காலத்துலதான் வாழ்றோம். ஒன்னும் இல்ல, டிவி எடுத்து ஆன் பண்ணி பாருங்களேன், கள்ளப்போதகம். எங்க பார் சுத்தி பாருங்க, கள்ளப்போதகம் கள்ளப்போதகம், எங்க பார் கள்ளப்போதகம். ஒன்னும் இல்ல, சிம்பிளா ஒன்னும் அவ்வளவு தெரியாதவங்களுக்கு கூட இது ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல. ஒரு ஆத்தென்டிக் மினிஸ்ட்ரி. ஆத்தென்டிக் மினிஸ்ட்ரினா தேவன் அங்கீகரிக்கிற ஊழியம், தேவன் ஏற்படுத்துற ஊழியம். தேவன் எந்த ஊழியத்தை பயன்படுத்துறாரு, என்ன அதுன்னே தெரியாது தெரியுங்களா? தேவன் அங்கீகரிக்கிற ஊழியம். இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு? நீங்கள் போய் உலகமெங்கும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் அவர்கள் கொடுத்து என்ன மாதிரி ஊழியம் செய்யணும்? நான் கற்பித்த யாவையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க, அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் கத்துக் கொடுங்க. அதாங்க ஊழியமே. ஊழியம்னா என்ன? அவர் கற்பித்ததை கத்துக் கொடுக்கறது தான் ஊழியம். The preaching of the word தான் மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டா வேற மினிஸ்ட்ரின்றதே இல்ல. திமோத்திக்கு பவுல் சொல்றாரு, வேதத்தை டீச் பண்ணு, வசனத்தை டீச் பண்ணு. அதை விட்டுட்டு பலவிதமான ஊழியங்கள் நம்ம ஊர்ல இருக்கிறத பாக்குறோம் பாருங்களேன். வெறும் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறத பாக்குறோம், சாட்சிகள் சொல்றத பாக்குறோம், கதைகள் சொல்றத பாக்குறோம். ஆனா ஒரு தேவன் எந்த மாதிரி சூழ்நிலையில மாத்திரம் தேவன் வேலை செய்யறாரு, எந்த சூழ்நிலையில அவருடைய வசனம் போதிக்கப்படுதோ அந்த சூழ்நிலையில தான் மக்களுக்கு மறுபிறப்பு கொடுக்கிறாரு, அவங்கள பரிசுத்தமாக்குதல்ல வளர்த்து போறாரு. வேற சூழ்நிலையில அது நடக்கிறது இல்லை. அதான் ஊழியத்துக்கு பேர். ஆனா நம்ம ஊர்ல பாருங்களேன், ஆறா ஓடுது, எந்த பக்கம் பார்த்தாலும் ஆறா. எல்லாம் அந்த ஆறுல அடிச்சுட்டு போறவங்களா தான் இருக்காங்க. வாங்க போவாதீங்கன்னா, இல்ல நான் இதுலதான் போவேன் அப்படின்னு அடிச்சுட்டு போறாங்க. அந்த புயலைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆனா அந்த அந்த ஸ்திரீக்கு உதவி செய்த அந்த பூமியை பார்க்கிறோம். அந்த பூமி திறந்து அந்த ஸ்திரீக்கு உதவி கிடைச்சதாக பார்க்கிறோம். இதுல என்ன நமக்கு வெளிப்படுத்தப்படுது? உண்மையான தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட மாட்டாங்க. அது ஒரு பெரிய ஆறுதல் இல்ல நமக்கு. உங்களுக்கு தெரியல, நான் ரொம்ப நாட்களா தூக்கம் கூட இழந்திருக்கேன் தெரியுங்களா? நினைச்சு பார்த்து சில ஆத்மாக்களை என்ன ஆவாங்க, இப்படி போறாங்களே, தூக்கமே வருது இல்ல, வெறி ஒரு நரம்புல எல்லாம் ஏறிடும் இல்லைங்களா? அழுது ரொம்ப பேஜாராயிடும். என்ன பண்றதுன்னு ரொம்ப பேஜாராயிடும். என்னதான் பண்றது? இந்த பாரம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஒரு பெரிய ஆறுதல் நமக்கு கிடைக்குது பாருங்களேன். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அவங்க சத்தத்தை கேட்பாங்க. அதனாலதான் நம்ம சபை வச்சிருக்கிறது என்னங்க, எப்ப பார் பைபிளே பிரீச் பண்ணா சில பேர் கேட்டு போர் அடிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்க ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சி நிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு வைங்க, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. எப்ப வந்தாலும் யார் வந்தாலும் பைபிள் பிரீச் பண்ணிட்டே இருந்தா எப்படி நம்ம கூட்டம் இது பண்றது, கூட்டத்தை சேர்க்கறது? ஆனா நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி சபையுடைய வேலை ஆளுங்க சேர்க்கறது இல்ல, ஆடுகளை சேர்க்கறது. அதான் நம்முடைய வேலை. நம்ம பைபிளே தான் பிரீச் பண்ணுவோம், சத்தியத்தை தான் பிரீச் பண்ணுவோம். ஏன் சத்தியத்தை பிரீச் பண்றோம்? அந்த சத்தியத்தை பிரீச் பண்ணாதான் எது ஆடு எது ஆடு இல்லைன்னு நமக்கு தெரியும். அது ஆடா இருந்துச்சுன்னா அது கேட்டு வரும். அது ஆடா இல்லைன்றது நம்ம சத்தியத்தை பிரீச் பண்றதுனால அதுவே அது வெளிப்படுத்திட்டு போயிருது. அதைத்தான் நம்ம வெளிப்படுத்துறோமே தவிர நம்மளுடைய பிரீச்சிங்ல ப்ராப்ளம் இல்ல. சத்தியத்தை பற்றி சத்தியத்தை எவ்வளவு ஆக்யூரேட்டா நம்ம பிரீச் பண்றோமோ அதான் அவசியமே தவிர மக்களுக்கு ஏற்றபடி நம்ம மாற வேண்டியதில்லை, சபை மாற வேண்டியது, சபையுடைய அறிவிப்பு மாற வேண்டியதில்லை. அது சத்தியத்தையே தான் பிரீச் பண்ணும். ஊர்ல எல்லாரும் நினைக்கிறது என்ன தெரியுமா? பைபிளை உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து பைபிளை போயிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இப்படியே உட்கார்றது ஒரு வினோதமான சபையா தெரியுது எல்லாருக்கும். உங்களுக்கு தெரியுமா? ஒரு பைபிள் ஒரு மெசேஜ்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாட்டு டான்ஸ் அது இதெல்லாம் இருக்கணும், ஒரு நிறைய பாட்டுங்க இருக்கணும். ஒரு மணி நேரம் உட்காந்து பைபிள் பிரீச் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அமைதியா எப்படிங்க மனுஷன் உட்கார முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். அது ரொம்ப வினோதமான சபை. அந்த மாதிரி இருக்கிறோம் நம்ம. பாருங்களேன், அதான் நம்ம ஆடுகள்
அதான் முக்கியம். ஆனா அதான் நான் பாக்குறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். மத்தேயு 24:24 படிங்களா? எந்த அளவுக்கு கள்ளப்போதகம் இருக்க போகுதுன்னு இயேசுவே சொல்லி இருக்கிறாரு. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் விரும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பாருங்களேன், ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எழும்பி கூடுமானால். ஐயோ, இந்த உலகத்திலேயே வஞ்சிக்கப்படாத மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அவங்கள ஏமாத்த முடியாது, அவங்கள ஏமாத்தவே முடியாது. அந்த ஆடு அந்த சத்தத்தை கேட்டு வந்துரும். ஆனா அவங்களையும் வஞ்சிக்கிற தக்கதாக ஒரு கள்ள போதகம் வரப்போகுதுன்னா எவ்வளவு பெரிய பயங்கரம். வஞ்சித்திரோன்னு அந்த வசனம் சொல்லல, கூடுமானால். அது கூடாதானா? தெரிந்து கொள்ளப்பட்ட யாராவது வஞ்சித்தினாராவது போக முடியுமா? ஒரு போதும் ஆகாது. கூடுமானால் அந்த அளவுக்கு அதனோட வஞ்சனை இருக்கும்னு தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அந்த மாதிரி ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சாத்தானுடைய ஆறா ஓடுது, பலவிதமான கள்ள போதகர்கள் நிறைந்த ஒரு காலத்துல வாழ்றோம். சரி, அதை முடிச்சு அந்த சாத்தான் இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணுது? இந்த பெண்ணை ஒன்னும் செய்ய முடியாதுன்னு ஒரு அளவுக்கு அறிந்து அதனோட பிள்ளைகள் மேல கண்ணு போகுது. அதோட பிள்ளைகள், சபையுடைய பிள்ளைகள், அவங்க அடையாளம் என்ன? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை சாட்சியை பற்றி கொள்ளுகிறவர்கள் பின்னாடி போகுது. பின்னாடி அது போகும்போது அந்த கதை முடியல. இனிமே அது பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண போகுது. 13வது அதிகாரத்துல அது அதனோட பிரம்மாண்டமான ஒரு தந்திரம், இந்த சபையையும் வரப்போற சபைகளையும் இந்த சபை மக்களையும் உலகத்தையும் வஞ்சிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய சதி திட்டத்தை ஏற்படுத்த போகுது. அதைத்தான் 13வது அதிகாரத்துல நமக்கு காமிக்கப்படுது. 13வது அதிகாரத்துல என்ன பண்றான் சாத்தான்? எந்த விதத்துல சாத்தான் ஏன்னா அவன் பயங்கரமான நிலைமையில இருக்கிறான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. பரிசுத்தாவி அவர் அனுப்பிச்சிருக்கிறாரு. பரிசுத்தாவி அவருடைய போதகருங்க போய் பிரசங்கிக்கிறாங்க. அவன் சும்மா இருந்தான்னா முழு உலகத்தையும் அவன் இழக்க வேண்டியதா வந்துடும். புரியுதுங்களா? முழு உலகமே இந்த சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு நிலைமையில வந்துடும். அவன் ராஜ்யமே இல்லாம போயிடும். அவன் ஏதாவது பெரிய காரியங்களை அவன் செய்யணும். அது செய்வதற்காக என்னதான் அவன் செய்ய முடியும்? மக்களை சத்தியத்தை அடக்கி மக்களை இருள வைக்கிறதுக்கு அவன் என்ன செய்ய முடியும்? அதுதான் நமக்கு 13வது அதிகாரத்துல காமிக்கப்படுது. அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா? ரொம்ப தந்திரம். காலத்துக்கு ஏற்ற உருவங்களை எடுக்கிற மாதிரி, காலத்துக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற உருவங்கள் எடுக்கிற மாதிரி உருவங்களை அவன் எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். 2 பவர்ஃபுல் ஏஜென்ட்ஸ் அவன் ஏற்படுத்துறான். பவர்ஃபுல் ஏஜென்ட்ஸ். அந்த ஏஜென்ட்ஸை வைத்து ஒரு இருளான ராஜ்யம், ஆத்துமாக்களை மனசாட்சிகளை இருள் அடிமைத்தனத்திலேயே வைக்கிறதுக்கு 2 ஏஜென்ட்ஸ் அவன் ஏற்படுத்துறான். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அவனுடைய தந்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. இங்கிலீஷ்ல சொன்னா மைண்ட் பாக்லிங்னுவாங்க. தமிழ்ல என்ன வார்த்தை இருக்கு அதுக்கு? மூளையே சிதற மாதிரி ஐடியாஸ், மூளையே சிதற மாதிரி தந்திரங்கள். அவனுடைய தந்திரங்கள் பாருங்களேன், நமக்கு தெரியாதவைகள் அல்லவே போல் சொல்லிக்கிற மாதிரி. அவன் என்ன பண்றான்? 13வது அதிகாரத்துல 2 மிருகங்களை வர வைக்க. 2 மிருகங்கள். ஒரு மிருகம் கடல்ல இருந்து வருது, ஒரு மிருகம் பூமியில இருந்து வருது. 2 மிருகங்களை தன்னுடைய ஏஜென்ட்ஸாக வர வைக்கிறான். ஒரு மிருகத்துக்கு பேர் அந்தி கிறிஸ்து, இன்னொரு மிருகத்துக்கு கள்ள தீர்க்கதரிசின்னு பேர். 2 மிருகங்களை அவன் வர வைக்கிறான். ஏன் இந்த 2 மிருகங்கள் அவனுக்கு? எதற்காக இந்த 2 மிருகங்கள்? பாருங்களேன், தேவன் மனித குலத்தை ரட்சிப்பதற்காக அவர் அந்த திரியேக வெளிப்பாடு நமக்கு கொடுத்திருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின்ற திரியேக வடிவத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி, அவங்க 3 பேர் தான் மனிதர்களுடைய ரட்சிப்புல அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. 3 பேரும் ஈடுபட்டு மனிதனை ரட்சிக்கணும்னு இருக்கும்போது இவன் ஒரு 3 அதே மாதிரி காப்பி அடிக்கிற வண்ணத்துல பரிசுத்த திரியேகத்துக்கு விரோதமாக அசுத்த 3 திரியேகத்தை தான் மனித குலத்தை அழிக்கும்படிக்கு உருவங்களை எடுக்கிறான். ஒரு அன்ஹோலி ட்ரினிட்டின்னுவாங்க. அந்த அன்ஹோலி ட்ரினிட்டியை ஏற்படுத்துற மாதிரி, ஆத்மாக்களை கடவுள் காப்பாத்துறதுக்கு அவர் எடுத்த அந்த திரியேக இது மாதிரி இவன் அதே மாதிரி ஒரு உருவங்களை இவன் எடுக்கிறான். இதை பார்க்கலாம்.
இது பயங்கரமா பார்க்கலாம். ஆத்மாக்களை அழிப்பதற்காக இன்னுமே நம்ம பார்த்தோம்னா 3 சத்துருக்கள் வர போறாங்க. ஒருத்தர் இல்ல, 3 சத்துருக்கள். யாரு? வலுசர்ப்பம், 2வது அந்தி கிறிஸ்து, 3வதாக கள்ள தீர்க்கதரிசி. பாருங்களேன், ரெவலேஷன் 16, 13 படிங்களா. இவங்க 3 பேர் அங்க இருக்கிறத பார்க்கலாம். நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது கவிழ்ந்திருந்த ஒரு மிருகம் 16, 13ங்களா? 16, 13. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர பாருங்களேன், 3 பேர் வாயில இருந்து தவளைகள் வந்ததுன்னு பாக்குறோம். நம்ம அதை பத்தி அப்புறம் பார்க்க போறோம். ஆனா 3 பேர் வராங்க பாருங்களேன். வலுசர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. இந்த 3 பேர் வராங்க. அவங்களுடைய அழிவு கூட போட்டிருக்கு. ரெவலேஷன் 20:10 படிங்களா. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். இவங்க 3 பேர் வராங்க பாருங்களா. அவங்களுடைய அழிவை பத்தி அதுல போட்டிருக்கு. இவங்க 3 பேர் இன்னமே செய்யற அட்டூழியம் பயங்கரமா இருக்க போகுது. இவங்க 3 பேருக்கு ஒருத்தருக்கு இருக்கிற உறவு என்னன்னு பாத்தீங்கன்னா 12வது வசனம் படிங்களா. நம்ம 13வது அதிகாரத்துல, அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு எதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. இந்த வலுசர்ப்பம் 1வது மிருகம், 3வது மிருகம், இது 2வது மிருகம். ஒரு மிருகம் பீஸ்ட் 1, பீஸ்ட் 2. இந்த 3வது மிருகம், 2வது மிருகம் என்ன செய்யுதுன்னா, முதலாவது மிருகத்தை வணங்கும்படிக்கு பூமியில இருக்கிற எல்லோரையும் ஏவி முதல் மிருகத்தை நீங்க எல்லாரும் வணங்குங்கன்னு செய்தான். அந்த முதலாவது மிருகம் எல்லாரும் யார வணங்க வைக்குதான்? வலுசர்ப்பத்தை வணங்க வைக்குதான். இது பாருங்களேன், இது எப்படி இருக்கு பாருங்களேன். இது ஏதோ புரியுதுங்களா? எங்கேயோ இதே மாதிரி நடக்கிற மாதிரி தெரியுது. திரியேகத்துல பிதா குமாரனை அனுப்புறார் இல்லைங்களா. குமாரனுக்கு சகல அதிகாரமும் கொடுத்து பூமியில அனுப்புறாரு. எல்லோரும் குமாரனை ஆராதிக்கணும்னு எல்லாருக்கும் கட்டளை இடுறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவரை நேசிங்கன்னு சொல்றாரு. பிதாவின் நாமத்துல குமாரன் வராரு. தன்னுடைய சகல வேலையும் செஞ்சுட்டு அவரு போயிட்டு அவர் பரிசுத்தாவியை அனுப்புறார். அந்த பரிசுத்தாவி என்ன செய்யறாரு? அவரு குமாரனுடைய வல்லமையை பயன்படுத்தி எல்லோரும் குமாரனை மகிமைப்படுத்தும்படிக்கு பரிசுத்தாவி செய்யறாரு. அதே காப்பி இங்க அடிக்கிறத பார்க்கலாம் நீங்க. இந்த வலுசர்ப்பம் என்ன செய்யுதுன்னா, முதலாவது மிருகத்துக்கு தன்னுடைய சகல வல்லமையும் கொடுக்குது. அந்த அந்தி கிறிஸ்துக்கு தன்னுடைய சகல வல்லமையும் கொடுத்து சகல பெரிய கிரியைகளை செய்யும்படிக்கு செஞ்ச பிறகு அந்த மிருகம் அப்புறம் வர்றது இந்த 2வது மிருகம். இது என்ன செய்யுது? இந்த முதல் மிருகத்தை வணங்கும்படி பூமியில எல்லாரையும் செய்ய வைக்கிறத பாக்குறோம். இத 2வது மிருகம் முதல் மிருகத்தை வணங்கும்படி செய்து, முதல் மிருகம் வலுசர்ப்பத்தை வணங்கும்படி செய்து. இதான் அன்ஹோலி ட்ரினிட்டின்னுவாங்க. தமிழ்ல என்ன சொல்றது? அசுத்த திரியேகம். இதான் பாக்குறோம் நம்ம. சரி, நான் 4 தலைப்புல இந்த வசனங்களை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். 13வது அதிகாரத்துல 4 தலைப்புல இதை புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது, பூமியில இருந்து வருகிற, இந்த சமுத்திரத்துல இருந்து வருகிற மிருகம். இதுக்கு பேர் தான் அந்தி கிறிஸ்துவின் பேர், இன்னொரு பேர். அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம் இன்னைக்கு. முதலாவது அதனோட உருவம், அது பீஸ்டுடைய உருவத்தை பத்தி பார்ப்போம். முதல் வசனத்தை படிங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். பின்பு நான் கடற்கரை நின்றேன். இல்ல இங்கிலீஷ்ல ரீடிங் இங்கிலீஷ். And he stood on the sand on the seashore, and I saw a beast coming. He stood அப்படின்னா அது பாருங்க, தமிழ்ல திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த வலுசர்ப்பம் நிக்குது கடலுக்கு முன்னாடி. நான் நின்னேன்ல, யோவான் பார்த்ததாதான் சொல்றாரு. வலுசர்ப்பம் நிக்குது. எங்க நிக்குது? கடற்கரை முன்னாடி நிக்குது. வலுசர்ப்பம் பயங்கரமா கடற்கரை முன்னாடி நிக்குது. தனக்கு உதவி நாடி நிக்குது. அது நிக்கும் போது வலுசர்ப்பம் சமுத்திரமும் பூமியும் ஒண்ணு சேர்ற இடம் தான் அந்த கடற்கரை.
இல்லைங்களா? அந்த இடத்துல நிக்குது. சமுத்திரமும் பூமின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்துல வந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 12 படிங்களா? ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, கலிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். யாருக்கு ஆபத்து? பூமியிலையும் சமுத்திரத்திலையும் இருக்கிறவர்கள். வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட பிசாசுக்கு இப்போ அதிகாரம் இருக்கிறது பூமியிலையும் சமுத்திரத்துல மாத்திரம்தான். அதனால அந்த 2 இடத்துலயும் ஒரு மிருகத்தை தனக்கு கருவியை வர பண்ணி இந்த உலகத்தை வஞ்சிக்க வருது பாருங்களேன். அந்த இதுல கடற்கரையில அந்த நிக்குது, அந்த வலுசர்ப்பம் நிக்குது. நின்ன பிறகு என்ன நடக்குது? 7 தலைகளும் அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து, அங்க இருந்து படிங்க. அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். பார்க்கலாம், நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும் அந்த படம் எல்லாம். சமுத்திரத்துல நிக்கிறோம், ஒரு மிருகம் அப்படியே கடல் அந்த அலைகளை உடைச்சுக்கிட்டு மேல வருது. வரும்போது முதல்ல என்ன வருது? 7 கொம்புகள். தமிழ்ல அப்படி வருது, இங்கிலீஷ்ல 7 கொம்புகள். ஃபர்ஸ்ட் கொம்பு தானே வரும், மேல கொம்பு வருது. எத்தனை கொம்பு வருது? 10 கொம்பு அப்படியே மேல தெரியுது. ஃபர்ஸ்ட் 10 கொம்பு எண்ணி பார்க்கலாம், 10 கொம்பு வருது. அதுக்கப்புறம் பார்த்தா 7 தலை எலும்பி வருது. 7 தலை எலும்பி வருது. படிங்க தொடர்ந்து. 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. 10 அதுக்கு அதனோட கொம்புகள் மேல் 10 முடிகள். முடிகளும்னா என்ன? கிரீடம். அதுக்கு இருந்தது கிரவுன்ஸ், கிரீடம் போட்டு இருந்துச்சுன்னு பாக்கணும். அந்த படம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தலை மேல கிரீடம் இல்ல, கொம்பு மேல கிரீடம் இருக்குது. கொம்பு மேல கிரீடம் இருக்கு. அப்புறம் அது தலை மேல என்ன இருக்குது? தூஷணமான நாமங்கள் இருக்கு. அப்புறம் தூஷணமான நாமங்கள்னா ஒரு அசிங்கமான பேருங்க இருக்கும்னு நம்ம நினைக்க கூடாது. கடவுளுடைய பேருங்க அது சுமந்துகிட்டு இருக்குன்னு நம்ம நினைக்கணும். கடவுள் தூஷணம்னா கடவுளுக்கு விரோதமா பேசுறது, கடவுளுடைய நாமத்தை சுமக்கிறது. சரி, அப்புறம் நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. ஃபர்ஸ்ட் கொம்பு எந்திரிச்சு வருது, தலை வருது, 7 தலை வருது. அப்புறம் பாடி வெளியே வருது. பாடிய பார்த்தா சிறுத்தை, லெப்பர்ட், சீத்தாவா? சீத்தா, சிறுத்தை. அது ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஓடும் தெரியுங்களா? எவ்வளவு ஃபாஸ்டா ஓடும்பா, பயங்கர வண்டி கண்டி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு முன்னாடி உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஓடும் பாருங்க. ரொம்ப ஸ்பீட்ல ஓடுற மிருகம். தன்னுடைய சத்ருவை அழிக்கிறதுக்கு ரொம்ப வேகமா ஓடுற ஒரு மிருகத்தின் உருவம். சிறுத்தையை போல் உடம்புடைய ஒரு மிருகம். அப்புறம் அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும். கால் அது அப்படியே எந்திரிச்சு வருது. எந்திரிச்சு வந்து பீச்ல இருந்து இறங்கி வந்து கால் அப்பதானே தெரியும். பீச்ல இருந்து வந்த பிறகு கால் தெரியுது. கால் எப்படி இருக்கு? கரடிய போல இருக்கிறது. கரடின்னும் போது அது யாராவது கரடி கிட்ட மாட்டிட்டாங்கன்னா அவ்வளவுதான், தப்ப முடியாது. ஏன்னா அதுக்கு இருக்கிற அந்த கால் புடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான். கரடி கிட்ட மாட்டினோம்னா தப்பவே முடியாது. அதனோட மாட்டுச்சுன்னா கரடி கிட்ட அவ்வளவுதான், தப்ப முடியாது. அந்த மாதிரி காலுங்க. அப்புறம் அதன் வாய் சிங்கத்தை போலவும். பயங்கர சாப்பாடு கிடைச்சிச்சுன்னா பயங்கர ஆர்வத்தோடு விழுங்குற ஒரு சிங்கத்தின் வாய். என்ன இது? 10 கொம்புள்ள மிருகம், 7 தலை இருக்கிறது, சிறுத்தையின் உடம்பு இருக்கிறது. பாருங்களேன், அது படம் போட்டோம்னா பயங்கரமா இருக்கும். சிறுத்தையின் உடம்பு, கரடி காலு, சிங்கம் வாய். என்ன இது? என்னதுன்னு நானும் வாரம் கேட்டுதான் படிக்கிறது. என்ன இது இப்படி இருக்குதே, தலையெல்லாம் குழம்புதே அப்படின்னு. நம்ம என்ன யோசிக்கணும்? யோவான் யாருக்கு எழுதினாரோ அவங்க எப்படி யோசிப்பாங்க? அவங்களுக்கு என்ன மனசுல வரும் இதெல்லாம் படிச்சோன்னா? அவங்க இத உடனே கேட்ட உடனே நமக்கு ஒரு குறை என்னன்னா, பழைய ஏற்பாடு அவ்வளவு தெரியாதவங்க. அவங்களுக்கு பழைய ஏற்பாடு ரொம்ப படிச்சவங்க. பேதுருவெல்லாம் பாக்குறீங்களா, சின்ன வயசுல இருந்தே பழைய ஏற்பாடுலாம் கரைச்சு குடிச்சவர். உடனே இது படிச்ச உடனே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, டேனியல் ஞாபகம் வரும். இந்த படம் கிளியரா டேனியல்ல இருக்கு. டேனியல் உடனே ஞாபகம் வரும். ஓ, அதை பத்தி தான் இவர் பேசுறாரான்னு. நம்ம பார்ப்போமே, டேனியல் 7வது அதிகாரம் 3வது வசனம் படிங்களா? அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுப்பின. 4 மிருகங்கள் அங்க இருந்து வருது. 3வது வசனம் படிங்க.
முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது. முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது. சிங்கம் நம்ம பாக்குறோம் இல்லையா? சிங்கம். அடுத்த வசனம் படிங்க. அதற்கு கழுகின் சட்டைகள் இல்ல, அடுத்த வசனம் படிங்க. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறு இரண்டாம் மிருகத்தை கண்டேன். இன்னொரு மிருகம். முதலாவது சிங்கத்தை போல இருக்குது, ரெண்டாவது கரடி. இங்க பாக்குறோம் இல்லையா? கரடி காலு. அடுத்த வசனம். அதற்கு பின்பு சிவிங்கியை போல் இருந்தது. சிவிங்கி. சிவிங்கினா இதே தான், சிறுத்தை தான். நம்ம இதுல கூட பார்த்தோம் ரிட்ரீட்ல. சிவிங்கினா சீத்தா தான். சரி, பாருங்களேன், அதே மிருகங்கள் அங்க பாக்குறோம். அதே மிருகங்கள். இன்னொரு மிருகம் 10 கொம்பு இருக்கிற மிருகம் நம்ம வருத பாக்குறோம். 4 மிருகங்கள். என்ன இந்த மிருகங்கள்? டேனியல் எழுதும் போது என்ன அர்த்தம்? டேனியலுக்கு வந்த கனவு இது. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்றாரு 3வது வசனத்துல? சமுத்திரத்துல இருந்து. இது கிளியரா அவங்களுக்கு டேனியல் படத்தை ஞாபகப்படுத்தும். இந்த மிருகங்கள் சமுத்திரத்துல இருந்து எந்திரிச்சு வந்துச்சு. ஆனா இங்க பார்த்தோம்னா செப்பரேட் மிருகங்கள், தனித்தனி மிருகங்கள். ஆனா இங்க அப்படி இல்ல. டேனியல் பார்க்கும்போது அவர் என்ன அதுக்கு விளக்கம் கொடுத்தாருன்னா, வரப்போற 4 அராஜகமான அரசாங்கங்கள், அரசியல் கொடுமை நிறைந்த அரசாங்கங்கள். அது பாபிலோன் ராஜ்யம் சிங்கமா இருக்கிறது. மீடோ பர்ஷியன் அதுக்கு வர்றது. அடுத்த ராஜ்யம் கரடியா இருக்கிறது. கிரேக் ராஜ்யம் அந்த சிறுத்தையா இருக்கிறது. ரோமர் ராஜ்யம் அந்த 10 கொம்புடையதா இருக்கிறதுன்றத விளக்கமா டேனியல் அதுல கொடுக்கிறார். அந்த ராஜ்யங்கள் தேவன் மக்கள் தங்களை ஆராதிக்கணும்னு விரும்புற, தங்களுடைய ராஜாவை ஆராதிக்கணும்னு விரும்புற ராஜ்யங்கள். இங்கிலீஷ்ல டோட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட். இப்பெல்லாம் பாருங்களேன், ஆப்கானிஸ்தான் எல்லாம் நீங்க அங்க இருந்தா அவங்க கடவுளை தான் ஆராதிக்கணும். அதுக்கு விரோதமா பண்ணீங்கன்னா ஏதாவது பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் அங்க பார்த்தோம்னா அந்த காலத்துல பயங்கரமா இருந்துச்சு. இந்த நேபுகாத்நேசரும் ஒரு உருவத்தை பண்ணி எல்லாரும் அதை வணங்கணும்னு சொல்லி வணங்காதவர்களை என்ன பண்ணாரு? மேஷாக், ஷாட்ராக், அபேத்நேகோவை பிடிச்சு அக்னியில போட்டார். அதான் அந்த மிருகம். தான் ஆராதிக்கணும், தான் வச்ச மிருகத்தை ஆராதிக்கணும், இல்லைன்னா இந்த ஜனங்களை துன்பப்படுத்தும். இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் தான் இவர் பாக்குறதா பாக்குறோம். கடல்ல இருந்து வருகிறதா பாக்குறோம். கடல்ல இருந்து வருகிறதுனா என்ன? கடல்னா என்ன அப்படின்னு அடையாள மொழியில பார்த்தோம்னா, புறமதஸ்தர் ராஜ்யங்களுக்கு தான் பைபிள்ல கடல்னு சொல்லப்படுறது. புறமதஸ்தர் ராஜ்யங்கள், ஜாதிகள் கர்த்தருக்கு விரோதமாய் கடல் போல் கொந்தளிப்பது ஏன் அப்படின்னு வசனம் வருது. கொந்தளிக்கிறது. கடல் கொந்தளிக்கிறதுக்கும் கடவுளுக்கு விரோதமாக எழும்புறதுக்கும் ஒரு அடையாளமாக கடல் இருக்கிறது. ஒரு வசனம் கூட இருக்கு, எசேக்கியேல் 26:3. அதை படிக்கலாம். அங்க பாருங்களேன், ராஜ்யங்கள் கடல் ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. 26:3 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், தீருவே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். சமுத்திரம் தன் அலைகளை எழுப்பி வர பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேகம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழுப்பி வர பண்ணுகிறேன். சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வருகிற பண்ணுகிற விதமாக நான் அநேக ஜாதிகளை எழும்பி வர பண்ணுகிறேன். அப்படின்னா புறமதஸ்தர் ராஜ்யங்களுக்கு தான் பைபிள்ல சமுத்திரம்னு சொல்லப்படுறது. அப்பனா இந்த மிருகம் எந்திரிச்சு வருதுன்னா, இந்த சாத்தான் எங்க இருந்து இந்த மிருகத்தை கொண்டு வருகிறான்? சும்மா ஒரு அடையாள மொழி தான் கடல் நமக்கு போட்டிருக்கு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? புறமதஸ்தரா நிறைந்திருக்கிற உலகத்துல இப்படி ஒரு மிருகத்தை தான் கொண்டு வருகிறான். என்ன இந்த மிருகம் நம்ம பார்க்கணும். தானியலுக்கு உலக அரசாங்கமா இருந்துச்சு, தேவனுக்கு விரோதமா இருக்கிற அரசாங்கமா இருந்துச்சு. ஆனா யோவான் அது வித்தியாசமா அதை விட உயர்ந்ததாக காட்டுறார். ஏன்னா அந்த மிருகங்களுடைய 4 மிருகங்களுடைய குணாதிசயம் ஒரே மிருகத்துக்கு இருக்கிற மாதிரி இங்க காட்டுறார். ஒரே மிருகத்துக்கு ஒரு காம்போசிட் பீஸ்ட், காலத்தை இந்த 4 மிருகங்களும் ஒரு காலத்துல இருக்கும்னு தான் டேனியல் சொன்னார். ஆனா யோவான் என்ன மாதிரி காட்டுறாரு? எல்லா காலத்திலயும் இந்த மிருகம் இருக்கிற, காலத்தை கடந்த ஒரு மிருகமாக நம்மளுக்கு காட்டுறாரு. ஏன்னா இந்த மிருகத்தை பாத்தீங்கன்னா 5வது வசனம் படிங்களா. எத்தனை காலம் இந்த மிருகம் இருக்க போது, ஆட்சி செலுத்த போது? பெருமையானவர்களையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் அளவும் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எத்தனை மாதம்? 42 மாதம். 42 மாதம்னா என்ன? 3 வருஷம், 1260 நாள். அது என்ன? இந்த சப காலம்.
இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகையிலிருந்தோ 2வது வருகை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சகல காரியத்திலையும் ஆட்சி செய்யும்படிக்கு இந்த மிருகத்துக்கு அதிகாரம் இருக்கிறதுன்றத நம்ம பாக்குறோம். இது வெறும் அந்த சிங்கம் மாதிரி இருக்கிற பாபிலோன் மாத்திரம் இல்ல, கரடி மாதிரி இருக்கிற அந்த மீடியோ பர்ஷன் மாதிரி இல்ல, கிரேக் மாதிரி இருக்கிற அந்த சிறுத்தை மாதிரி மாத்திரம் இல்ல, ரோம் மாதிரி இருக்கிற 10 கொம்பு இருக்கிற மாதிரி இல்ல, அதை விட பெருசு. அந்த குணாசியங்கள்லாம் இதுக்கு இருக்கும், ஆனா அதை விட பெருசு, அதை விட கடந்தது இந்த மிருகத்தை பாக்குறோம். என்ன இந்த மிருகம் அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டோம்னா, இதுதான் நம்ம கரெக்டா நம்ம டெபினட்டா சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையும் கடந்ததாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. ஒரு நபரு ஒரு ராஜ்யம்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு தொடர்ந்து இந்த இயேசு கிறிஸ்து இந்த சபை காலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், ஒரு வல்லமை, சபையை அட்டாக் பண்றதுக்கும் மக்களை வஞ்சிக்கிறதுக்கும் சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு பெரிய வல்லமை. அதுதான் இந்த மிருகம், பெரிய வல்லமை. அது சில நேரங்கள்ல ஒரு கவர்மெண்டாக கூட வரலாம், ஒரு அரசாங்கமாக கூட வரலாம். பல இடங்கள்ல அரசாங்கம் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுறது இல்ல, சில இடங்கள்ல கவர்மெண்டாக வரலாம். ஆனா வெறும் கவர்மெண்ட் மாத்திரம் இல்ல, பாருங்களேன், இது எல்லாத்தையும் கடந்ததாகத்தான் அவர் காட்டுறாரு. வெறும் கவர்மெண்ட் மாத்திரம் இல்ல, இது ஒரு பெரிய பவர், பெரிய வல்லமை இந்த சாத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக இது பயன்படுத்துது. பொதுவாக இதை சொல்ல போனோம்னா இது ஒரு அரசாங்கமா இருக்கு, ஒரு கவர்மெண்டா செயல்படலாம். மக்களை மனசாட்சிய இருள் ராஜ்யத்துல வைத்திருப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு மிருகமாக இது இருக்கிறத பார்க்கலாம். இந்த மிருகத்தினுடைய குணாசியம் பார்க்கும்போது ஒன்னே ஒண்ணு பார்க்கணும், அது யாருடைய சாயல்ல இருக்குன்றத நம்ம பார்க்கணும், அதை கவனிக்கணும். கவனிங்களா, யார் மாதிரி இருக்கு இந்த மிருகம்? அதுக்கு என்ன இருக்குது? 10 கொம்பு இருக்குது, 7 தலை இருக்குது. இது யாருக்கு இருந்துச்சு? உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 12:3 அந்த வலு சர்ப்பத்துக்கு இதே இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். படிங்க 12:3 என்ன இருக்கு? அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான ஒரு பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. பாருங்களா, அதே வலு சர்ப்பத்தின் சாயலாகத்தான் இது வருகிறது. நம்ம தேவ சாயலாக ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா இந்த மிருகம் எந்த சாயல்ல வருது? அந்த வலு சர்ப்ப சாயல்ல தான் இருக்குது. அதுக்கு 7 தலை இருக்கு, இதுக்கும் 7 தலை இருக்கு. அதுக்கு 10 கொம்பு இருக்கு, இதுக்கும் 10 கொம்பு இருக்கு. என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இல்ல, அது ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு தலை, வலு சர்ப்பத்துக்கு தலை மேல கிரீடம் இருக்கு, இதுக்கு கொம்பு மேல கிரீடம் இருக்கு. ஏன் தெரியுமா? இதுக்கு கொடுக்கப்பட்ட பவர் வலு சர்ப்பத்தின் பவர், இதனோட பவர் அல்ல. வலு சர்ப்பம் இதுக்கு 10 கொம்பு கொடுத்திருக்கு, கொம்புனா பவர். இதுக்கு தலையில ஒன்னும் பவர் இல்ல. இதனோட பவர்லாம் வலு சர்ப்பத்துக்கிட்ட இருந்து வருதுன்றத காமிக்கிறதுக்காக. அது நம்ம அந்த வசனங்களையே தொடர்ந்து படிக்கும் போது பார்க்க போறோம். இதுதான் யாருன்னா, இதுதாங்க அந்த பிசாசுடைய பிள்ளை, பிசாசுடைய மேசியா அப்படின்லாம், பிசாசுடைய ஒரே நேசகுமாரன் இதுதான். இதுக்கு பேர் கிறிஸ்து இல்ல, அந்தி கிறிஸ்து. சரி, நம்ம இந்த வலு சர்ப்பத்தின் உருவத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வலு சர்ப்பம் இது போடுற வேஷத்தை பார்க்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது ஆட்டுக்குட்டியானவருடைய மாதிரிய கொண்டு வர்றத நம்ம பார்க்கலாம். இது மக்களை வஞ்சிக்கிறதுக்கு எப்படி வரப்போகுது தெரியுமா? பேய் மாதிரி வரப்போறது இல்ல, புரிஞ்சுக்கங்க. சாத்தான் ஏமாத்த வர்றது கிறிஸ்துமா தான் வரப்போகுது. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்கன்னு இயேசு சொல்லல, அதே மாதிரி தான் இது வரப்போகுது. ஆட்டுக்குட்டியானவருடைய சாயல்ல வர்றத இதை நம்ம பார்க்கலாம். 3வது வசனம் படிங்க. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொத்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். இதனோட ஒரு குணாசி என்ன பாக்குறோம்னா, இதுக்கு ஒரு தலை என்ன போட்டிருக்கு? காயப்பட்டதாகவா? சாவுக்கேதுவான காயம். ஆக்சுவல் வார்த்தை பாத்தீங்கன்னா அடிக்கப்பட்ட வண்ணமாக தெரிஞ்சது. அந்த வார்த்தை ரெவலேஷன்ல முதல் பார்த்திருக்கிறோம். சிங்காசனத்துக்கு முன்பதாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்ததுன்றது அதே வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடிக்கப்பட்ட வண்ணமாக இந்த மிருகம் இருக்கிறது. ஆனா அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கும் போது என்ன ஆயிருக்கு? அந்த காயம் சொஸ்தமா இருக்கிறது. என்ன இது?
இதுதாங்க ஆட்டுக்குட்டியானுடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு வருகிற ஒரு மிருகம். அது டூப்ளிகேட் கிரைஸ்ட், ஒரு அந்தி கிறிஸ்துன்றோம் இல்லைங்களா? அந்தி கிறிஸ்து, இது அந்தி கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியானவர் மாதிரியே வருகிற ஒரு வல்லமை. இது என்ன செய்யுது? இந்த மிருகம் இந்த வலு சர்ப்பம் தன்னுடைய வல்லமையெல்லாம் இதுக்கு கொடுக்குதுன்னு ஒரு வசனம் வருது. எதுல வருது? இரண்டாவது படிங்க. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. பாருங்களேன், வலு சர்ப்பம் தன்னுடைய பலத்தையும் அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் இந்த மிருகத்துக்கு தான் கொடுத்தது. பாக்குறோமா? இதே மாதிரி தான் பிதாவானவர் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமையும் சிங்காசனத்தையும் யாரு கொடுத்தாரு? ஆட்டுக்குட்டியானவர் கொடுத்திருக்கிற வண்ணமாகவே இந்த வலு சர்ப்பம் இந்த மிருகத்துக்கு கொடுக்குது. இந்த அதிகாரமோ இத கொடுக்குது. பாருங்களேன், அது மாத்திரம் இல்லாம பிதா அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் எல்லாரும் ஆராதிக்கணும்னு சொல்றார். இவரை ஆராதிக்கணும். இது பாருங்களேன், 4வது வசனத்துல என்ன பண்ணுது? இந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். எல்லோரும் வணங்கினார்கள். எதுக்காக வணங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வணங்குறதுடைய குணாதிசயம். ஏன் இது இப்படி ஆச்சரியமா வணங்குறாங்கன்றது காரணத்தை பார்த்தோம்னா, எந்த காரணத்தை சொல்லி நம்ம மக்களை அழைக்கிறோமோ, எந்த காரணத்தை சொல்றோம்? இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்ப வேண்டும். ஏன்? அவர் உங்களுக்காக மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். எந்த காரியத்தை சுவிசேஷத்துல வச்சு அவருக்கு நீங்க வணங்கி மனம் திரும்பி அவர் கீழ்ப்படிந்து அவர் ஆராதிக்கணும்னு மக்களை அழிக்கிறோமோ, அதே குணாதிசயத்தை பயன்படுத்தி தன்னை ஆராதிக்கும்படி செய்கிற ஒரு மிருகம். அதே குணாதிசயத்தை தான் பாருங்களேன் எப்படி இமிட்டேட் பண்ணுது. அதோட அதிசயம் அதே காப்பி பண்ணுது. அதனோட காயம் செத்த மாதிரி செத்துருச்சு. ஆனா கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மாதிரி உயிர்த்தெழுந்ததை வச்சுதான் மக்கள் தன்னை ஆராதிக்கும்படி அவங்கள கவருது. புரியுதுங்களா? ஏன் எல்லாரும் அவங்கள ஆராதிக்கிறாங்கன்றத பாத்தீங்கன்னா, இது செத்து போய் திருப்பி உயிரோட வந்துச்சேன்னு பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இதை ஆராதிக்கிறாங்க. இப்படித்தாங்க சாத்தான் செயல்படுறது. எப்படி? எல்லா இடங்கள்லயும் வேத கிறிஸ்துவுக்கு பதிலா இன்னொரு கிறிஸ்துவை வைத்து விட்டு அவரும் அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த மாதிரி காமிச்சு இயேசுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வைக்கிறது தான் சாத்தானுடைய ஆபரேஷன். ஆனா அந்த இயேசு எங்க பார்த்தாலும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்திருப்பார். அந்த குணாதிசயம் இருக்கும். ஆனா அவர் வேற இயேசு. இப்படிதான் சாத்தான் செயல்படுறது. இந்த கான்செப்ட் தான் முழு வேதத்துல என்ன போட்டிருக்குன்னா ஆன்டி கிரைஸ்ட். அதுக்கு அந்தி கிறிஸ்து. யோவான் அதை பத்தி நிறைய விளக்குறார், தன்னுடைய நிருபத்துல விளக்குறார். வசனம் ஒண்ணு படிப்போமே, யோவான் 4 பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு, ஒரு சரித்திர நபர் மாத்திரம் இல்ல அந்தி கிறிஸ்து. 3வது வசனத்துல சொல்றாரு பாருங்களேன். படிங்க 3வது வசனம் 4:3. இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். இல்ல சாரி, 1 யோவான் 4:3. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. கவனிக்கிறீங்களா? ஆவி. அது மனுஷனை பத்தி அங்க பேசல பாருங்களா, ஒரு உருவத்தை பத்தி அங்க பேசல, ஒரு கவர்மெண்ட்டை பத்தி அது ஒரு ஆவி. அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்றார் யோவான். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி 1வது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் வரும் என்று நீங்க கேள்விப்பட்ட ஆவி இதுதான், அது வந்திருக்கிறது அப்படி என்றார் யோவான். இன்னொரு வசனத்திலையும் அநேக அந்தி கிறிஸ்துகள் புறப்பட்டிருக்காருங்க. 2:8 படிங்களா? 1 யோவான் 2:8. மேலும் நான் புதிய கற்பனைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். சாரி 18 இருக்கலாம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துன்னு இல்ல, அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். யோவான் சொல்றாரு பாருங்களேன். சாத்தான் ஆபரேட் பண்ற விதத்தை நம்ம பாக்குறோங்க. ஒருவேளை எதிர்காலத்துல ஒரு பெரிய பவர் வரலாம் அந்தி கிறிஸ்துவா. ஆனா இப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கிறது. அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் என்றதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். அவங்க தான் கிறிஸ்துக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா, கிறிஸ்துக்கு ஒரு மாதிரியாக, ஒரு ஃபோர்ஸ், சபையையும் சத்தியத்தையும் தாக்குற ஒரு வல்லமையாக, இந்த சபையின் காலத்துல ஆத்துமாக்களை அழிக்கிற ஒரு வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
தேவனுக்கு, உண்மையான ஜீவனுள்ள தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சேரக்கூடிய ஆராதனைய தான் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு மாதிரி, ஒரு காப்பி, ஒரு கவுண்டர்ஃபீட்டா இது வர்றதை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு அந்த ஆராதனை போகக்கூடாது. அதே மாதிரி அந்த ஆராதனை எனக்கு வரணும்னு கிறிஸ்துடைய சாயல்ல வர்ற ஒரு பிசாசு பார்க்கிறோம். எப்படி இது செய்து? கிறிஸ்துவுடைய மீட்பின் சரித்திரத்தை ஒரு மிமிக்ரின்னுவாங்க. மிமிக்ரின்னா தமிழ்ல என்ன சொல்றது? அதை காப்பி பண்ற மாதிரி, அது நடிக்கிற மாதிரி இது நடிச்சு வைக்குது. இதனாலதான் இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். ஒரு அந்தி கிறிஸ்து ஃபியூச்சர்ல வரப்போறான், கேர்ஃபுல்லா இருங்க, ஃபியூச்சர்ல வரப்போறான்றதே இல்ல. இது அந்த காலத்திலேயே ஆரம்பிச்சு இந்த காலம் இன்னைக்கு வரைக்கும் செயல்படுற ஒரு ஆவி இது உலகத்துல இருக்கு. முதல் நூற்றாண்டுக்கும் செயல்படும். எல்லா காலத்துக்கும் பொருந்தின ஒரு வார்த்தைகள். முதல் நூற்றாண்டுல எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகளே வேற. சில பேரு முதல் நூற்றாண்டு 7 சபைகளுக்கு இருந்த பிரச்சனை என்ன? அவங்களுக்கு மிருகம்ன்றது எதுவா இருக்கும்? ரோம் அரசாங்கம் அவங்களுக்கு விரோதமா நிக்குது, அவங்களை அழிக்கணும்னு பாக்குது சபை. நீரோன்னு ஒரு ராஜா இருந்தான் அந்த காலத்துல. நீரோன்ற ராஜா அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவன் ஒரு பைத்தியம் வந்து அவனுக்கு நெருப்பு கொளுத்தி விடணும்னா ரொம்ப இஷ்டம். அதை மனுஷர்களை கொளுத்தணும்னா ரொம்ப பிடிக்கும். ஊரா கொளுத்தி விட்டு, மனுஷர்களை கொளுத்தி விட்டு, சில பேரை கொளுத்தியெல்லாம் விட்டுட்டு சந்தோஷப்படுவான். சில பேருக்கு தார ஃபுல்லா முகத்துல எல்லாம் ஊத்திட்டு நைட்டெல்லாம் எரிட்டோம்னு சில பேரை கொளுத்தி விட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். அவங்க அந்த மாதிரி ஒரு வாட்டி ஊரே கொளுத்தி விட்டு இதெல்லாம் கிறிஸ்தவங்க செஞ்சாங்கன்னு அவங்க மேல பழி போட்டான். அவன் அந்தி கிறிஸ்துவ, அது மிருகத்தின் உருவம். அது அவங்களுக்கு அந்த காலத்துல இருந்திருக்கு. சில நேரங்கள்ல என்ன கூட பண்ணான்னா அவனுக்கு இவன் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு செனட் எல்லாம் முடிவு பண்ணி அவனை பதவியில இருந்து எடுக்கணும், சீசர்ல இருந்து எடுக்கணும்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்க. வரும்போது என்ன பண்ணான் தெரியுமா? கத்தி எடுத்து தற்கொலை பண்ணி செத்துட்டு ஐயோ நீரோ போயிட்டானே, இனிமே ரோமுக்கு என்ன ஆக போகுதுன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அப்போ ஒரு ரூமர் எல்லாருக்கும் இருந்துச்சான், நீரோ சாகல, அவன் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறான், திருப்பி ஒரு நாள் வரப்போகிறான், உயிரோடு அவன் வரப்போகிறான் அப்படின்னு ஒரு ரூமர் அந்த காலத்துல இருந்துச்சான். இதெல்லாம் கேட்கிற அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இது உயிரோடு வர மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும். இந்த மாதிரி அது நீரோ போன பிறகு ரோம் அலமோதி போச்சு. அதை நிக்க வைக்கவே யாருனாலையும் முடியல. ஒரு 3 சீசருங்க வந்தாங்க, மாசம்தான், சில மாசங்களே உழுது போனாங்க, அவங்க நிக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு சீசர் வந்தான், டொமினிஷியன் அப்படின்னு ஒரு சீசர் வந்தான். அந்த டைம்ல தான் யோவான் எழுதுறாரு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? முழு உலகத்துல சீசரை எல்லாரும் ஆராதிக்கணும். ஒரு ஊர்லயும் சீசருக்கு ஒரு கோயில் கட்டி இருக்கணும். அங்க ஆராதிச்சா தான் உனக்கு ரேஷன் கார்டு, அங்க ஆராதிச்சா தான் உனக்கு ஆதார் கார்டு, இல்லைன்னா உனக்கு ரேஷனே இல்லை அப்படின்னு வச்சுட்டான் எல்லா இடத்துலயும். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 7 சபைகளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவன் சும்மாவே விடல, சீசர் ஆராதனை அவன் பண்ணான். அதெல்லாம் அவங்க பார்க்கலாம். ஏன் இப்படி எல்லாம் எங்களுக்கு நடக்குது? இதெல்லாம் அவங்க காலத்துல அவங்க இப்படி பார்க்கலாம். அதுக்கு கடந்து அதெல்லாம் ரோமர் ராஜ்யமே ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. கொஞ்ச நாள்ல 3, 4வது நூற்றாண்டுல ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. அது பயங்கர விக்கிர ஆராதனை நிறைஞ்ச ஒரு ராஜ்யம். ரொம்ப விக்கிர ஆராதனை பண்ணுவாங்க. அது ஒன்னும் இல்லாம போயிருச்சு. ஆனா 4வது நூற்றாண்டுல இருந்து இன்னொரு ரோம் எந்திரிச்சிச்சு. கிறிஸ்துவுடைய பேர்ல ஒரு ரோம் எந்திரிச்சு. எது தெரியுமா? ரோமன் கத்தோலிக் சபை. அந்த விக்கிரத்தெல்லாம் விட்டாங்க. குரங்கு, மிருகம் அதெல்லாம் வணங்குறத விட்டுட்டாங்க. இப்ப யாரு வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க? பிதாக்கு ஒரு உருவம், குமாரனுக்கு ஒரு உருவம், பரிசுத்தாவிக்கு ஒரு உருவம், அதுக்கு மேல எல்லாரையும் உங்க கையை நீட்டிக்கிட்டு மரியா கிட்ட நிக்கிற மாதிரி ஒரு உருவம். அப்படியெல்லாம் பண்ணி பிதா, குமாரன், பரலோகத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் தூஷிக்கிற மாதிரி பண்ணுவான்னு போட்டிருக்கு பாருங்களேன். அந்த மாதிரி அந்த ரோம் அரசாங்கம் ஒரு மிருகம் அழிஞ்சிச்சுன்னு பார்த்தோம். ரோம் கவர்மெண்ட் போயிருச்சு. அது இன்னொரு உருவத்துல கிறிஸ்துவுடைய பேரை வச்சுக்கிட்டே ரோமன் கத்தோலிக்குன்னு உலகம் மகா பெருசா வந்துச்சு. அதெல்லாம் காலத்துல பாக்குறாங்க சரித்திரத்துல. ஆனா அதோடு முடியல இந்த மிருகம். இன்னைக்கும் இருக்குது இந்த மிருகம். அதோடு முடிஞ்சிச்சா? ரோமன் கத்தோலிக்கோடு முடிஞ்சிச்சா? இல்ல, இன்னைக்கும் இந்த மிருகம் பல இடங்கள்ல இருக்கு. ஏன் சைனால இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல, ஏன் நம்ம மாதிரி இந்தியால சின்ன குட்டி குட்டி மிருகங்கள் ஆண்டு பிசாசு எழுப்ப பாக்குறது இல்ல? இந்த RSS பாக்குறோம், பிஜேபிய பாக்குறோம், மோடி வர்றத பாக்குறோம். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் மிருகத்தின் பவர் தாங்க. அதோடு இல்ல, இந்த மிருகத்தின் பவர் நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். சுவிசேஷம் அறிவிக்காதபடிக்கு, சுவிசேஷம் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும்படிக்கு செய்யறதே இந்த மிருகத்தின் வல்லமை தான். இந்த மிருகத்தின் வல்லமை தான். எங்க பார் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு இமிட்டேஷன் நம்ம பாக்குறது இல்ல. இது யோசிச்சு பாருங்களேன். நான் வரும்போது தான் என் வைஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ரோமன் கத்தோலிக் சபை எடுத்தீங்கன்னா
அது எவ்வளோ முட்டாள்தனமானது, எவ்வளவு பயங்கரமானது. ஆனா எப்படிங்க அத்தனை ஆத்மாக்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது? யோசிச்சு பாருங்களேன். எத்தனை நூற்றாண்டு எல்லா ஆத்மாக்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது எப்படி அதுக்கு பவர் வருது? அதுக்கு ரகசியம் என்ன? எல்லா மக்கள் தெரியாம இருக்கிறாங்க, அறியாமல் இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. நிறைய அறிஞ்சவங்க எல்லாம் ரோமன் கேத்தோலிக்ல இருக்கிறாங்க. நல்லா படிச்சவங்க, சிந்திக்கிறவங்க, சிந்தனையாளர்கள், பக்திமான்கள்லாம் ரோமன் கேத்தோலிக்ல இருக்கிறாங்க. எப்படி எப்படி அவங்கள வச்சிருக்கு? என்ன தெரியுமா ஒரே காரணம்? என்ன பவர் தெரியுமா ரோமன் கத்தோலிக்கு மக்களை தன்னுடைய ஆட்சியில இன்னமும் வச்சிருக்கிறதுக்கு? எப்போ பாரு ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவங்க கண் முன்னாடி வச்சுக்கிட்டே அது இருக்கு. அதுலதான் அதுக்கு இருக்கிற பவர். எப்ப பார் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுடைய உருவத்தை, சிலுவையை காமிச்சு காமிச்சு காமிச்சு. ஆனா அது கிறிஸ்துவா? வேதத்துல போட்டிருக்கிற கிறிஸ்துவா? இல்ல. ஆனா அதை வச்சுதான் மக்கள் பாருங்களேன், மாசுக்கு போகும்போது அதைத்தான் பாக்குறான், எந்த பக்கம் திரும்பினாலும் அதைத்தான் பாக்குறான். மரித்து உயிரோடு வந்த கிறிஸ்துவ எப்ப பார் மனுஷனுக்கு முன்னாடி வச்சுதான் ஆத்மாக்களை வஞ்சிக்குது. பாருங்களேன், ஆத்மால நரகத்துக்குள்ள தள்ளுது. அதுதான் அதுல இருக்கிற பவரே. அதுக்கு எவ்வளவு மூட நம்பிக்கை இருந்தாலும் மனுஷனுக்கு முன்னாடி அது வைக்கிறது. நான் சாவர வரைக்கும், செத்தாலும் சாவு கண்ணை மூடும் போது சிலுவை எடுத்துட்டு போய் பாதிரியார் வைப்பாரு கண் முன்னாடி. இதை பார்த்துட்டே செத்துரு நீ பரலோகத்துக்கு போவ அப்படின்னு. அப்படித்தான் அதுக்கு இருக்கிற பவர். அப்படித்தான் அதுக்கு இருக்கிற பவர் நான் பாக்குறேன். ஆனா அது பைபிள் இயேசுவா? அதுக்கு இருக்கிற அதனோட வெற்றியின் ரகசியமே அதாங்க. நம்ம ஊர்லயும் பாக்குறோம் பாரம்பரிய சபைகள், அங்க போதிக்கிற இயேசு பைபிள் இயேசுவா? ஒரு குரூப் வந்தாங்க, ரொம்ப நாள் அவங்க சில சபையில் போயிட்டு இருந்தாங்க, சிஎஸ்சி பாரம்பரியா வளர்ந்து வந்தவங்க. என் கூட ஒரு 3 வருஷம் படிச்சாங்க. 3 வருஷம் பைபிள நல்லா சொல்லி கொடுத்து ரொம்ப ஆர்வமா வந்து படிச்சுக்கிட்டாங்க. படிச்சுக்கிட்டு வாரம் வாரம் சொல்லுவாங்க, என்னங்க நீங்க சொல்ற இயேசுவே வேறையா இருக்கிறாரு, வாழ்க்கையெல்லாம் நாங்க படிச்சுட்டு வந்த இயேசுவே வேறையா இருக்கிறாரு, இந்த இயேசுவை பத்தி நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்றாங்க. பாருங்களேன், இப்ப இருக்கிற பெந்தகோஸ்தி சபை இயேசுவா? ஆனா எல்லாருக்கும் இருக்கிற குணாசியம் பாருங்களேன், அடிக்கப்பட்டு உயிரோடு வந்த இயேசு தான். அது ஒன்றுதான் காமனா இருக்குதே தவிர வேதத்துல போட்டிருக்கிற உண்மையான ஆட்டுக்குட்டியானவரே இல்லை. அதை வச்சுதான் மக்களை அந்தி கிறிஸ்துவாக மக்களை வச்சு ஏமாத்து சாத்தான் அப்படித்தான் ஆபரேட் பண்றது. அதே இயேசுதான், செத்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை ரட்சிக்கும், அது இதுன்னு அவருடைய ரத்தம் அப்படி உயிர்த்தெழுதலை பத்தி தான் பேசுறது. ஆனா அவருடைய கற்பனைகள், சிலுவை எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வா, எல்லாத்தையும் உள்ளதை உரியதெல்லாம் எடுத்துட்டேன் வா, நீ என் சீசனா இருக்கணும் வா, ஒரு வசனம் நான் இப்படி போட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது ஒண்ணு வச்சிரு, இயேசு செத்தாரு உயிர்த்தெழுந்தாரு, அதை நம்பி போட்டோம். அவருடைய போதகங்கள் எல்லாம் இல்லவே இல்லை. பாருங்களேன், வித்தியாசமான இயேசு, ரீப்ளேஸ்மெண்ட் இயேசுவை பார்த்து மக்களை வஞ்சிக்கிற ஒரு பிசாச மிருகத்தை பாக்குறோம், அந்தி கிறிஸ்துங்க. அதான் யோவான் சொல்றாரு, என் சகோதரர்களே அந்தி கிறிஸ்து வரும் என்று சொன்ன அந்தி கிறிஸ்துவின் ஆவி வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து படிச்சீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற கதை தான். அவர்கள் நம்ம பேச்ச கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா உலகத்தார் மாதிரி நம்ம பேச மாட்டேன்றோம். உலகத்தார் பேச்சு தான் கேட்பாங்க. அவங்க உலகத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாங்க, அதனாலதான் அங்க ஓடுறாங்கன்றாரு பேதுரு. யோவான் சொல்றாரு, அதனாலதான் அவங்க பேச்ச கேட்கறாங்க. அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவின்றார். அநேக அந்தி கிறிஸ்துக்கள் உலகத்துல புறப்பட்டு இருக்கிறதுன்றார். இதாங்க பிசாசுடைய ஆபரேஷன். சரி, இந்த மிருகம் ஆட்டுக்குட்டியானவரை எப்படி ஃபாலோ பண்ணுது, எப்படி இமிட்டேட் பண்ணுதுன்றத பாக்குறோம். மூணாவதாக இந்த வசனத்துல இந்த முழு உலகமும் இந்த மிருகத்தை ஆராதிக்கிறத நம்ம பார்ப்போம். முழு உலகத்தை பாருங்களேன் எப்படி ஆராதிக்க வைக்குது. தொடர்ந்து படிங்களா, 3வது வசனத்துல இருந்து படிங்க. அதன் தலைகளில் சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பாருங்களேன், மிருகத்தையும் வணங்கினார்கள். எல்லோரும் மிருகத்தை வணங்குறாங்க, எல்லாரும் மிருகத்தின் பின்னாடி போறாங்க. சக்சஸ் மாதிரி ஒரு பவர் பெருசு இல்லைங்க. அது எல்லாரையும் வளைச்சு போட்டுரும். சக்சஸ்னா என்ன தெரியுங்களா? வெற்றி வந்துச்சுன்னா அவங்க பின்னாடி தான் போகணும். வெற்றி எல்லாரையும் இழுத்துரும். இந்த மிருகத்துக்கு வெற்றி வருது எல்லாரும் பாக்குறாங்க, இதுக்கு வெற்றி வருது எல்லாரும் பார்த்து அது பின்னாடி போறாங்க. அதுவா பாருங்களேன், வெற்றி எங்க இருக்குதோ அங்க எல்லாரும், இந்த இயேசு உங்களுக்கு வெற்றியை தருவார், இந்த இயேசு உங்களுக்கு இதை செய்வார்னா எல்லாரும் அது பின்னாடி போறாங்க. இவர் மெய்யான ஆட்டுக்குட்டியானவரா, இவர் மெய்யான தேவனா, அதை பத்தி எல்லாம் கேள்வி இல்லை. சக்சஸ் வருதா,
அது பின்னாடி அதுக்கு சக்சஸ் வருது பாருங்களா. எல்லாரும் பூமியில் உள்ள சகல பேரும் அதை பின்பற்றி அதுக்கு ஒரு சங்கீதம் வேற பாடுறாங்க. இதாங்க அந்தி கிறிஸ்துடைய சபை. அது ஒரு சங்கீதம். எல்லாரும் அதனோட இறையாண்மைக்கு அடிபணிந்து அதை பின்பற்றி அது பின்னாடி போறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? ஒரு சங்கீதம் நம்ம ஆண்டவருக்கு ஐசாயால இருக்கு. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? என்னது வருது அடுத்தது? அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவர் யார்? அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவர் யார்? அதுக்கு ஒரு பாட்டு. அதுல பாத்தீங்கன்னா மிருகத்தினுடைய பரிசுத்தமோ மிருகத்தினுடைய அழகு தன்மையோ இவங்க பாடி இதெல்லாம் மகிழ்ந்து போல அதுக்கு முன்னாடி யார் நிக்க முடியும்? இவங்க நம்மள ஒரு விதத்துல பார்த்தா ஆச்சரியம், இன்னொரு விதத்துல வேற என்ன வழி இருக்குது நம்மளுக்கு? இதை விட்டா இது பின்பற்றலன்னா வேற என்ன கதி இருக்குது நமக்கு? அப்படித்தான் அவங்களும் பேசுறாங்க. இதுக்கு பவர் இருக்கு, இதுக்கு சக்சஸ் இருக்கு, இது பின்னாடி தான் நம்ம போனோம், வேற வழி இல்லை அப்படின்னு அப்படிதான் பாக்கலாம். ஒரு வாட்டி ஒரு ஹிஸ்டரியில ஒரு மோலர்னு ஒரு பாஸ்டர் இருந்தாரு. அவர் ஹிட்லர் டைம்ல இருந்தவர், ஜெர்மனில இருந்தவர். ஹிட்லருக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணிட்டார். பிரசங்கம் பண்ணவன அவர் பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டு அவர் இன்னொரு பாஸ்டர் பார்க்க வந்தார். பார்க்க வர உடனே பாஸ்டர் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாரு? நீ ஏன்பா ஜெயில இல்ல? நீயும் ஒரு பாஸ்டர் தானே, நீயும் கடவுளுடைய வசனத்தை போதிக்கிறவன் தானே, நீ ஏன் இன்னும் ஜெயில இல்லாம இருக்கிற அப்படின்னு அவர் கேட்ட. ஹிட்லருக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? ஹிட்லருக்கு முன்னாடி நம்மலாம் நிக்க முடியுமா? அவருக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு முன்னாடி யார் செய்ய முடியும்? இன்னைக்கும் நம்ம ஊர்ல எத்தனை மக்கள் அப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? நம்ம என்ன செய்ய முடியுங்க? ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு விரோதமா நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஒப்பானவர் யார்? அதுக்கு முன்னாடி யார் நிக்க முடியும்? இந்த நிறுவனத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய முடியும்? நாங்க இங்க இருந்துட்டோம், இங்க வளர்ந்துட்டோம், இங்க இருந்துட்டோம். அதுக்கு ஒப்பானவர் யார் இருக்கிறாங்க? அதை விட்டு நாங்க எப்படி வர முடியும்? எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் அந்த பாட்டு பாடுறாங்க. இதுக்கு ஒப்பானவர் யார்? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய முடியும்? வேற வழி என்ன இருக்கிறது? இதைத்தான் நாங்க பின்பற்றி போகணும், இதைத்தான் நாங்க ஆராதிக்கணும், வேற எது இல்லை. பாருங்களேன், அதை தான் நம்ம பாக்குறோம். அதுக்கு பெரிய பவர் இருக்கிறது. இதுக்கு இந்த நிறுவனத்துக்கு நம்ம என்ன செய்ய, தப்போ கரெக்டோ, இதுதான் எங்களுடைய நிலைமை. இதுக்கு முன்னாடி நம்ம நிக்க முடியாது, இந்த மிருகத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது, வேற வழி எங்களுக்கு இல்ல. இங்கிலீஷ்ல சொன்ன போனா மைட் மேக்ஸ் ரைட் அப்படின்வாங்க. அதாவது வல்லமை எல்லாத்தையும் கரெக்ட்ன்ற மாதிரி காட்டும். பண வல்லமை, ஜன வல்லமை, சக்சஸ், பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா அதுதான் பெருசுன்ற மாதிரி காட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படிங்க நிக்க முடியும்? சாத்தான் நம்ம இருதயத்துல நம்ம அவனை ஆராதிக்கிறோமான்றது அவனுக்கு அக்கறை இல்லை. அவனை காலில் விழுந்தா அவனுக்கு போதும் இல்லைங்களா? என்ன அடி வாங்கி விழுந்தாலும் பரவாயில்ல, வழியே இல்லைன்னு என்கிட்ட வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் ஆராதிக்காம என்கிட்ட வா போதும். ஆண்டவர்கிட்ட போயிடாம என்கிட்ட உழு கால்ல பரவாயில்ல, நீ மனசுல வரியோ எப்படியோ, வேற கெதி இல்லைன்னு வரியோ, அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. சரி, தொடர்ந்து படிங்களா, 5-6 படிங்க. பெருமையானவர்களையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. படிங்க. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர்களையும் தூஷித்து, மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரன் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்களேன், இது ஒவ்வொரு நூற்றாண்டும் நடக்கிற ஒரு காரியம். தேவனை தூஷிக்கிறது, பரிசுத்தவான்களை தூஷிக்கிறது, தேவ தூதர்களை தூஷிக்கிறது. அது ரோமன் கத்தோலிக்கு விக்கிர ஆராதனை வச்சு செஞ்சதா பாக்குறோம். வைக்காத, காண முடியாத தேவனுக்கு ஒரு உருவம் வைக்காதன்னு அவருக்கு மாத்திரம் இல்ல, பேதுருக்கு வச்சிருவோம், ஸ்தோமாக்கு வச்சிருவோம், பவுலுக்கு வச்சிருவோம், எல்லாருக்கும் வச்சுட்டாங்க. பிதாக்கே ஒரு உருவம் வச்சுட்டாங்க. பிதாவை ஒருவனும் கண்டதில்லைன்னு வேதம் சொல்லுது. பிதாக்கே ஒரு உருவம் இருக்குது தெரியுங்களா? ரோமன் கத்தோலிக்ல எல்லாருக்கும் உருவம் வச்சு தூஷணம் பண்ணிருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த காலத்திலயும் எப்படி தூஷணம் பண்றாங்க. உபவாசம் ஜெபம்னு வச்சுக்கிட்டு, ஆண்டவருக்கு கட்டளை கொடுத்துக்கிட்டு, பிசாச சபிச்சுக்கிட்டு, தேவ தூதர்களை அழைச்சுக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு, பரலோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் தூஷிக்கிறது இல்ல, மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். யூதா போட்டு இல்ல, இன்னைக்கும் அது நடக்குது. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிதான் இதெல்லாம் செஞ்சு வருது. சரி, தொடர்ந்து படிப்போம். பிஷப் தான் அவங்க போப் ஆண்டவர் தான் ஒரு திருமணம் இல்லாத இயேசு கிறிஸ்துவை போல நாங்க தான். ஆமா, பேதுருடைய நாங்க இதுல இருந்து வரோம், லைன்ல இருந்து. சரி, நம்ம கடைசியாக இதை பார்ப்போம். சரி, இந்த மாதிரி உலகம் இருக்குது, என்ன பண்றது?
மிருகம் இருக்குது, பயங்கரமா உலகத்துல இருக்கிற சகல பேரும் அதை ஆராதிக்க போறாங்க. சபையுடைய கதி என்ன? அதான் கடைசியில நமக்கு வருது இல்லைங்களா? என்ன பண்றது? இந்த வஞ்சகத்துல இருந்து மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்ப முடியுமா அப்படின்னு நமக்கு வருது. ஏன்னா அதான் இந்த மிருகத்துக்கு முன்னாடி பாருங்களேன், அது செய்யற வல்லமை தேவனை தூஷிக்கிறதா பாக்குறோம். 5வது வசனத்துல பரிசுத்தவான்களை யுத்தம் செய்து அவங்களை மேற்கொள்றதா கூட பாக்குறோம், அவங்களை சாகடிக்கிறதா கூட பாக்குறோம். அடுத்ததாக 8வது வசனத்துல மீட்கப்படாத எல்லா மனித குலத்தின் மேலும் தனக்கு அதிகாரம் இருக்கிறதா பாக்குறோம் இல்லைங்களா? எல்லா ஜாதி படிங்க 8. மேலும் பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரன் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களா எவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது, எவ்வளவு அதனோட விசாலமான வல்லமை எவ்வளவு வெற்றிகரமா செஞ்சு வச்சிருக்கு பாருங்களேன். ஒரு விதத்துல சொன்னா ஆட்டுக்குட்டியானவர் கூட அவ்வளவு பெரிய பவரா சாதிக்கல, அத மாதிரி இது சாதிக்கிற மாதிரி தெரியுது. அப்பனா இது ஆட்டுக்குட்டியானவரோட பெரிய பவரா? மிருகத்துக்கு இது ஒருவேளை ஜெயிச்சிடுமா கடைசியில அப்படின்னு ஒரு கேள்வி வர்றதுக்கு நமக்கு என்ன வசனம் அங்க வருது? அந்த ஒரு வாட்டியும் அதனோட பவரை பெருசுபடுத்தும் போது 5வது வசனம் படிங்க, கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7வது வசனம் எப்படி முடியுது? கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு முடியுது. யார் கொடுத்தது? இல்ல, கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு சப்ஜெக்ட் இல்லாம வந்துச்சுன்னா ரெவலேஷன்ல அது ஆண்டவரால கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். என்னதான் சாத்தானுடைய அட்டூழியம் வல்லமை அந்தி கிறிஸ்து அது வச்சு செஞ்சிருந்தாலும் இதெல்லாம் தேவனுடைய இறையாண்மை திட்டத்துக்குள்ள இருக்கிறதுன்னு தாங்க அந்த வசனம் நமக்கு சொல்லுது. இதெல்லாம் ஆண்டவருடைய கண்ட்ரோல் இல்லாம நடந்துகிட்டு இல்ல, ஆண்டவருடைய சித்தம் இல்லாம இதெல்லாம் நடந்துகிட்டு இல்ல. இதெல்லாம் ஆண்டவருடைய இறையாண்மைக்குள்ளதான் நடக்குது. எவ்வளவு காலத்துக்கு இது நடக்கணும்? 32 மாதம். யார் மேல இது அதிகாரம் செலுத்தணும்? ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் இல்லையோ அவங்க மேலதான் அதிகாரம் செலுத்தணும்னு போட்டிருக்கு. எந்த காலத்துக்கு யார் மேல எப்படி செலுத்தணும் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அனுபவிச்சுதான் வருது. அதான் பெரிய நமக்கு ஆறுதல். இது ஒன்னும் ஜெயிக்க போறது இல்ல கடைசியில, இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இதை அனுபவிச்சிருக்கிறார். ஏன்? அவருடைய ஞானத்துல இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாருங்க. அவருடைய இறையாண்மை தீர்மானத்துக்குள்ளதான் இதெல்லாம் வருது. ஒரு வாட்டி லூத்தர் சொன்னாரு, பிசாசத்தை எவ்வளவுதான் ஆக்ரோஷமா சண்டை போட்டாலும் அது ஆண்டவருடைய பிசாசு. இட்ஸ் காட்ஸ் டெவில். அவரு வேலைக்காரன், ஆண்டவருக்கு வேலைக்காரன். என்னத்தான் அது பண்ணி போட்டாலும் ஆண்டவருடைய சித்தத்தை தான் செஞ்சு முடிக்கும். சில பேருக்கு தப்பான எண்ணம் இருக்கு. இந்த பெண்டகாஸ்ட் ஜெபங்கள் எல்லாம் வரும்போது ஆண்டவரும் பிசாசும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு டைம்ல பிசாசு ஜெயிச்சிருது, ஒரு டைம்ல ஆண்டவர் ஜெயிச்சிடுறாரு. அது பைபிள் எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏதாவது பிசாசு செய்யணும்னா ஆண்டவர் பெர்மிஷன் வேணும். யோபு கிட்ட போறியா, இவ்வளவுதான் லிமிட், இதுக்கு மேல நீ தாண்டக்கூடாது, லிமிட் போட்டு அனுப்புறாரு. போயிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நிக்குது. அதுதான் பாக்குறோம், நாய் மாதிரி நிக்குது. அவ்வளவுதான் பிசாசுக்கு பவரே தவிர அதை தாண்டி அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனோட டார்கெட் என்ன செய்யணும் அதெல்லாம் ஆண்டவர் தாங்க தீர்மானிக்கிறது. அதனோட வல்லமை என்ன பாக்குறோம், ஆண்டவருடைய வல்லமை. இது தேவனுடைய ஜனங்களுக்கு பெரிய துன்பத்துக்கு மத்தியில, உபத்திரவங்களுக்கு மத்தியில, ஐயோ பிசாசு கொடுமையை அனுப்புறானே, உபத்திரவங்களை அனுப்புறானே, அரசாங்கம் எங்கள்ல இருக்கிற அந்திபா பாஸ்டர் கொலை செஞ்சிருச்சேன்னு துன்பம் கஷ்டம் எவ்வளவு உபத்திரவங்க சோர்வுங்க பிசாசுனால அனுபவிக்கிற மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஆறுதல் தெரியுமா? பிசாசு உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சாலும் அதெல்லாம் தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறதுப்பா. பிசாசு உங்களுக்கு எவ்வளவுதான் கொடுமைகள் சோர்வுகள் சோதனைகள் கொண்டு வந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு தெய்வீக நோக்கமும் அர்த்தமும் இருக்கிறதுப்பா. ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்கிறார் பிசாச. தேவ மக்களே, அது உங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய ஆறுதலுக்காகவும் நித்திய நன்மைக்காக பயன்படுத்துறாரு. எவ்வளவு ஆறுதல் யோசிச்சு பாருங்களேன். ஐயோ எனக்கு பிசாசுனால இந்த கொடுமை வந்துருச்சு, ஐயோ எனக்கு பிசாசுனால இந்த வியாதி வந்துருச்சு, ஐயோ பிசாசுனால எனக்கு இந்த சோர்வு வந்துருச்சு, இந்த சோதனை வந்துருச்சு. நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் ஃபாலோ பண்ணலன்னா அது வரவே வராது. அது வந்தது ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காக அதை அனுப்பிச்சிருக்கிறார். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்களேன், யோவான் அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ற விதத்துல 9வது வசனம் படிங்களேன். உலகத்தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டிக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்புறம் காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவான். அப்புறம் சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். சிறைப்படுத்தி போகணும்னு ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறவன் சிறைப்பட்டு தான் போவான்.
ஆண்டவருடைய தீர்மானத்துக்கு அப்புறம் வெளியில ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவருடைய முன் தீர்மானத்தின்படி தான் சகலமும் நடக்கும். சிறைப்பட்டு ஒருத்தன் போகணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிருந்தா அவன் சிறைப்பட்டு தான் போவான். அதெல்லாம் அந்திபாக்கெல்லாம் திடீர்னு நடந்தது இல்ல. ஒரு சபைக்கு சொல்றாரு, உங்கள சில பேரை பிசாசு ஜெயில போட போறான், நீங்க ஜெயில தான் போக போறீங்க, அது தீர்மானிக்கப்பட்ட காரியம், நீங்க சிறையில தான் போக போறீங்க, அது என்னுடைய தீர்மானமா இருக்குது. பிசாசு தான் போட போறான், ஆனா அது என்னுடைய தீர்மானமா இருக்கிறது. அப்புறம் பட்டயத்தினால் கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பட்டயத்தினால சில பேர் நீங்க சாக வேண்டியதா இருந்துச்சுன்னா பட்டயத்தினால தான் நீங்க சாக போறீங்க. அது என்ன மாத்த முடியாது. அதெல்லாம் என்னுடைய தீர்மானத்துல இருக்கிறது. அதை நீங்க நம்பி வாழணும். அதை நீங்க நம்பி வாழணும். என்னுடைய தீர்மானத்தின்படி சகலமும் இருக்கிறதுன்றத நம்பிக்கையோடு வாழும் போதுதான் முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிற மனுஷன். அதுதாங்க ரகசியம். தொடர்ந்து படிங்க, என்ன சொல்றாரு? இப்படி நினைச்சிருக்கிறவங்க தான் பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். எதிலே விளங்கும்? இந்த நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள்ல தான் விளங்கும். வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்குதோ ஆண்டவர்னால தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள், அதை நம்ம மாத்த முடியாது. என் ஆயுசு இவ்வளவுதான் அப்படின்னா இவ்வளவுதான் ஆண்டவர் தீர்மானிச்சிருக்காரு, அதுபடிதான் நடக்கும். இந்த வயசுல எனக்கு இந்த வியாதி வரணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சாருன்னா அது அப்படித்தான் நடக்கும். அது யாருமே மாத்த முடியாது. பிசாசு கொண்டு வந்தாலும் அப்படித்தான், அது யாருமே மாத்த முடியாது. இதிலே பரிசுத்தவான்களுடைய பொறுமை விளங்கும். உன்னுடைய அனுபவம் எல்லாம் தேவனுடைய தீர்மானத்துல இருக்கிறதுன்றத நம்பி அறிந்து நம்ம வாழும் போது கடைசி பரியந்தும் நிலைத்து நிற்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? பயம், குழப்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஐயோ என்ன நடக்க போதோ, ஐயோ பட்டயம் வருதே, ஐயோ சிறை வருதே என்ற வாழ்க்கை, பயத்திலே வாழ்ற வாழ்க்கை தான் முடியும். இதிலே பரிசுத்தவான்களுடைய பொறுமை விளங்கும். அப்புறம் சரி, அதோடு முடியுது. ஒரே ஒரு காரியத்தை நம்ம பயன்பாடுக்கு ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம முழு ரெவலேஷன்ல இது படிச்சு வரும்போது ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, இதனோட அடையாளங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கே நமக்கு டைம் எல்லாம் முடிஞ்சிருது. இதை அப்ளை பண்றதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா போகுது, நேரம் இருக்கிறது இல்லை. இதை அப்ளை பண்றதுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. ஆனா ஒன்னே புரிஞ்சுக்கணும், ரெவலேஷன் முழுவதுமா எல்லா அடையாளங்களும் கரெக்டா ஒரு அதிகாரமும் நல்லா படிச்சுக்கிட்டோம், நம்ம நரகத்துக்கு போயிடலாம். மனசுல வச்சுக்க, எல்லாம் ரெவலேஷன் கிளியரா புரிஞ்சிருச்சு, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம நரகத்துக்கு போயிடலாம். ரொம்ப அழகா ரெவலேஷன் நல்லா புரியுறது பிசாசுக்கு தான், அது தெரியாது, ரொம்ப நல்லா புரியும் அதுக்கு. ஆனா அதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த அறிவு தன்னுடைய ரட்சிப்பதற்கும் பரிசுத்தமாக்குதலுக்கும் எந்த விதத்திலையும் செயல்பட மாட்டேன். அப்படி நம்ம ஆயிடக்கூடாது. நம்ம ரெவலேஷன் படிக்கிற சத்தியங்கள் நம்முடைய ரட்சிப்புக்கும் பரிசுத்தமாக்குதலுக்கும் ஒவ்வொரு டைம்லயும் பயன்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அது இல்லாம போச்சுன்னா ரெவலேஷன் படிச்சு அந்த கதையை படிச்சு இந்த மிருகம் எனக்கு தெரியும், 2வது மிருகத்தை நான் எடை போட்டுருவேன், கணக்கு போட்டுருவேன், அதெல்லாம் நம்ம படிச்சு பிரயோஜனம் இல்லை. அது நம்மள பரிசுத்தமாக்குதலின் பலம் நமக்கு கொடுக்குதா, பரிசுத்தத்துல நம்மள வளர்க்குதா, அந்த வல்லமையான கிரியை நமக்குள்ள நடக்குதா? இது சொல்லுது, இதிலே பரிசுத்தவான்களுடைய பொறுமை விளங்கும். நம்ம வாழ்க்கையில மிருகம் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எங்க இருக்குது நம்ம வாழ்க்கையில மிருகம்? எங்க வேலை செய்யுது மிருகம்? இன்னைக்கு உலகம் சிங்காசனத்தை சூட்டி மிருகத்தை போல் யார் இருக்கிறாங்கன்னு எல்லாம் அதை ஆராதிக்கிறது. எதை ஆராதிக்கிறாங்க? எதை ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க? நம்ம வாழ்க்கையில அந்த மிருகம் செயல்படுதான்னு நம்ம பார்க்கணும். உலகத்துல பல காரியங்களா மக்கள் அதை பெருசா, இந்த மாடர்ன் காலத்துல, ஹைடெக் காலத்துல பொருளாசை மக்களுக்கு எல்லாத்த விட பெருசா இருக்கு வாழ்க்கையில. தேவனை அன்பு செய்யறதை விட தேர் லவர்ஸ் ஆஃப் பிளஷர் மோர் தென் த லவர்ஸ் ஆஃப் காட் வேதம் சொன்னது. இன்பங்கள் சுகபோகங்கள், தேவனை அன்பு செய்யறதை விட இன்பங்கள் சுகபோகங்கள் அன்பு செய்யறதா இருக்கிறது. கண்களின் இச்ச, மாம்சத்தின் இச்ச, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் மிருகம் தான். இவையெல்லாம் பிதானால உண்டானவைகள் அல்ல. இதெல்லாம் மிருகம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா பாத்துக்கணும். எங்க இருக்குது மிருகம் நம்ம வாழ்க்கையில? எங்க இருக்குது? அக்கிரமம் கூடி போகிறதுனால அநேகருடைய அன்பு தனிந்து போ. உலகத்துல அக்கிரமம், இந்த மிருகம் செயல் கூடி போறதுனால ஹைடெக் டெவலப்மெண்ட், முன்னேற்றம், இதெல்லாம் வர காலம், பயங்கரமான பொருளாசை விளங்கும் உலகம் வளர்ற ஒரு காலத்துல தேவன் மேல நமக்கு இருக்கிற அன்பு குறைந்து போதா? நம்மள பாதிக்குதா? மிருகம் நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு இருக்கிறது? நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். மிருகம் என்ன செய்யுது நம்ம வாழ்க்கையில?
பல விதத்துல உலகம் குருடர் சிங்காசனம் சூட்டி என்னங்க பண்ணுது? என்டர்டெயின்மெண்ட்ட சூட்டி, உன்னை போல் யார் இருக்கிறார்கள், உன்னை போல் யாரும் இல்லைன்னு எல்லா ஸ்போர்ட்ஸ் பின்னாடியும், என்டர்டெயின்மெண்ட் பின்னாடியும், இன்டர்நெட் பின்னாடியும், மீடியா பின்னாடியும் ஓடுறவர்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கு இடம் இருக்கிறது. தேவனை விட எனக்கு அது ரொம்ப முக்கியமா? தேவனை விட்டு என்ன அது தூரம் தூக்கிட்டு போதா? அது நமக்கு மிருகம்தான். அது நமக்கு மிருகம்தான். எல்லாம் மிருகத்தை ஆச்சரியப்பட்டு எல்லாம் அது பின்பாடி போறாங்க. இன்னைக்கும் பாக்குறோம், பொருளாசை பின்னாடி, உலக செழிப்பின் பின்னாடி, ஹைடெக். தேவனை விட அது முக்கியமா இருக்கிறது. இதிலே பரிசுத்தவான்களுடைய பொறுமை விளங்கும். இதுல விளங்கும். இதுல நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்படின்னா என்ன தெரியுமா? காதுள்ளவன் கேட்க கடவான்னு முடிக்கிறார். என்ன? உன் வாழ்க்கையில மிருகம் எங்க இருக்கிறதுன்னு பார்த்து ஜாக்கிரதைப்படு, ஜாக்கிரதைப்படு. இதான் நமக்கு நம்ம பயன்பாடுக்கு படிச்சுக்க வேண்டிய ஒரு பாடம். சரி, ஜெபம் செய்வோம்.